மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்படும் நிதி முறையாக தங்களுக்கு வந்து சேரவில்லை என மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் திட்ட விளக்க கூட்டம் நடைபெற்றது. சின்ன சொக்கி குளத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு பின் பேட்டியளித்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை தொண்டு நிறுவனங்கள் மற்றும் NGOக்கள் நடத்தும் பள்ளிகளுக்கு ஒதுக்கி சில அதிகாரிகள் லாபம் பார்ப்பதாக குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரின் 13 வயதான மகள் சுகந்தி முன்னவாழ்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகிறார். பள்ளி முடிந்து பேருந்தில் பயணித்த போது கால் தடுமாறி கீழே விழுந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகரைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவருக்கு 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து அவரை கத்தியால் குத்திய கணவர் கைது செய்யப்பட்டார். செந்தமிழ் நகரைச் சேர்ந்த நாகராஜும் அவரது மனைவி நிவேதாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கின்றனர். கோவை புதூர் பிரிவில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த நிவேதாவை நாகராஜ் கத்தியால் குத்தியுள்ளார். அருகே இருந்தவர்கள் நாகராஜை பிடித்து குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை அருகே அரசு பேருந்து மோதியதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். குத்துக்கல் வலசை ரவுண்டானா அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த USP நகரைச் சேர்ந்த சுலைமான் சையது மற்றும் கலீல் ஆகியோர் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது எதிர் திசையில் வந்த அரசு பேருந்து முதியவர் சுலைமான் மீது ஏறியதில் அவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் கலீல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மதுபோதையில் வாகனத்தை இயக்கிய நபர் தடுப்புகளை இடித்துக் கொண்டு 4 இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜ் மதுபோதையில் தனது பிக்கப் வாகனத்தை அதிவேகமாக இயக்கியுள்ளார். அப்போது சாலையில் இருந்த சென்டர் மீடியனை இடித்துச் சென்ற வாகனம் உணவக வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதியது. இச்சம்பவத்தின் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. விழுப்புரத்தை அடுத்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் இருதரப்பினரும் வழிபட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கோவிலில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலை திறக்க கோரி இருதரப்பினரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் இருதரப்பினரும் கோவிலுக்குள் சென்று வழிபட உத்தரவிட்டது. மேலும் இடையூறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து கோவிலில் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு அருகே ஏரிக்கரையோரம் காலாவதியான உணவுப் பொருட்கள் மூட்டையாக கொட்டப்பட்டிருந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பம்பப்பட்டு கிராமத்தின் ஏரிக்கரையில் பிஸ்கெட், சாக்லேட், மேகி, மிட்டாய்கள் போன்றவை ஆங்காங்கே கொட்டப்பட்டிருந்தன. இதனை பார்த்த மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனிடையே சில நாட்களுக்கு முன்பு இதேபோன்று கொட்டப்பட்டிருந்த காலாவதியான பொருட்களை சாப்பிட்ட 2 ஆடுகள் இறந்ததாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். குஞ்சு பொரிப்பதற்காக ஒடிஷாவின் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள ருஷிகுல்யா ஆற்றின் முகத்வாரத்தில் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் குவிந்த காட்சிகள்தான் இவை. அழிவின் விளிம்பில் உள்ள ஆலிவ் ரிட்லி ஆமைகள் ஒடிஷாவில் ருஷிகுல்யா ஆற்றின் முகத்வாரத்தில் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை காலை வரை இடைவேளையின்றி தொடர்ந்து முட்டையிட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 3 நாட்களில் சுமார் 2,20,000 ஆமைகள் முட்டையிட்டிருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் காரில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோரகான் காவல் நிலையத்திற்கு அடையாளம் தெரியாத நபர் அனுப்பிய மின்னஞ்சலில் ஏக்நாத் ஷிண்டேவின் காரில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதேபோன்று மந்த்ராலயா JJ மார்க் காவல் நிலையத்திற்கும் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாகல் தனது மனைவி தனுஸ்ரீயை விவாகரத்து செய்தார். கடந்த 2020 ஆண்டு டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்ட யுஸ்வேந்திர சாகல் தனுஸ்ரீ ஜோடி விவாகரத்து கோரி மும்பை பந்த்ரா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் சட்ட ரீதியான நடைமுறைகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் விவாகரத்து வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருவருக்கும் இடையே இணக்கமில்லாததால் கடந்த 18 மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த ஜோடி தற்போது பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பெற்றுள்ளது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 24% நிறைவடைந்திருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிரந்தர வளாகத்தில் மருத்துவக் கல்லூரி செயல்படும் எனவும் மதுரை எய்ம்ஸ் செயல் இயக்குநர் ஹனுமந்த ராவ் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் தோப்பூரில் 220 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது கட்டுமான பணிகள் எந்த நிலையில் உள்ளன என்பது குறித்த தகவல்களை மதுரை எய்ம்ஸ் இயக்குநர் தெரிவித்துள்ளார். அதன்படி நடப்பாண்டு ஜனவரி மாத நிலவரப்படி முதற்கட்ட கட்டுமானத்தில் 24% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இரண்டாவது கட்டத்தில் மீதமுள்ள உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முழு கட்டுமான திட்டத்தையும் பிப்ரவரி 2027க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் கல்வி வளாகம், மருத்துவமனை வளாகம், விடுதி வளாகம் மற்றும் 750 இருக்கைகள் கொண்ட ஆடிட்டோரியம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது ராமநாதபுரத்தில் மருத்துவ வகுப்புகள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை அதன் நிரந்தர வளாகத்திற்கு மாற்ற முயற்சிகள் நடந்து வருவதாகவும் ஹனுமந்த ராவ் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் அவரது மகன் தமிழ்குமரனும் கடந்த 17ஆம் தேதி சந்தித்து பேசினர். அப்போது ஜி.கே. மணி தனது உறவினர் இல்ல திருமண விழா அழைப்பிதழை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கினார். வரும் ஜூன் மாதத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிவடைய உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியை ஜி.கே. மணி சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் காலியாக இருக்கும் சூழலில் அதில் 4 இடங்கள் திமுகவிற்கும் 1 இடம் அதிமுகவிற்கும் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. மற்றொரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக, பாஜக, பாமக கட்சிகள் இணைந்து பெற முடியும் என்ற நிலையில் ஜி.கே. மணி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தாம் சிபிஎஸ்இ பள்ளி ஏதும் நடத்தவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணாமலை நாகரிகமாக பேச மறுப்பதாக தெரிவித்தார். நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கல, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரல, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட அங்கே கிடையாது, ஒரு மாணவர் கூட அங்கே சேரல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரே நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் என்னை ஏன் ஹிந்திவாலாவாக மாற்ற முயற்சிக்கிறாய் எனவும் கேள்வி எழுப்பினார். நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்கள் திணிப்போம், நீ எல்லாரும் கட்டாயமா இந்தியை கத்துக்கணும், எல்லோரும் இந்தியை நீ பேசணும், இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? என்னை ஏன் நீ இந்தி வாலாவாக மாற்ற முயற்சிக்கிறாய்? என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன? உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும் திருமாவளவன் விமர்சித்தார்.